டு மடப்பள்ளி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸான சிவுடா மகாராஷ்டிரன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா. இதுக்கு ஒரு 400 கிராம் பேப்பர் ரவலை வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி கடாயில் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து சலிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி என்னென்ன தாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கடலை, பொட்டுக்கடலை, காரப்பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, எள்ளு, உப்பு சேர்க்கணும். அப்புறம் கடைசியாக ஆட் பண்ணுறதுக்கு சுகர் பவுடர் 2 ஸ்பூன். ஒவ்வொன்றா வறுத்துட்டு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன். லைட்டு ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு. கப்பி இந்த மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம தூர போட்டுடலாம். மற்ற சாமான் ஒவ்வொன்றா வறுத்துட்டு, நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், தேங்காய் எண்ணெய் இல்லை. வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் நிலக்கடலை, பொட்டுக்கடலை, எள்ளு, காரப்பொடி, கரம் மசாலா, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோட இந்த அவலையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆல்மோஸ்ட் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த அவலையும் இதோட சேர்த்துப்பேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா சிவுடா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இந்த சர்க்கரை பொடியும் போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு. தேங்க்யூ.